Friends, நம்மளோட சேனல் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 2 கொஸ்டின்ஸ் நான் வந்து கேட்கலான்னு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்த வீடியோவில் நான் கேட்க போகிறேன். லைக் நார்மலாக நான் இந்த ஒரு யூடியூப் வீடியோஸ் வந்து எந்தெந்த டேஸில் போடணும் ஒரு வீக்லன்றதான் என்னோட கொஸ்டினே. ஸோ 2 ஆப்ஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். லைக் கீழே என்னோட கமெண்ட் ட்ராப் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா அந்த 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி Wednesday and on Saturdays or Sundays. ஸோ அப்புறம் செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா Saturdays and Sundays. ஸோ இந்த ஒரு 3 டேஸில் தான் என்னால் வந்து ஒரு பெஸ்ட்டான வீடியோஸ் என்னால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு நான் வாரத்துக்கு 2 வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். பிகாஸ் முன்னாடி 3 வீடியோஸ் நான் போட்டுட்டு இருந்தேன். பட் சில பல அதர் ஒர்க்ஸ்னால வந்து எனக்கு இப்போ ஒரு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ உங்களுக்கு எது ஒரு பெஸ்ட்டான டேன்றதை ப்ளீஸ் கன்சிடர் பண்ணி எனக்கு கீழே வந்து கமெண்ட் ட்ராப் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கு இன்னும் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் லைக் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. Hi hello friends, welcome to my channel. நான் உங்கள் Keshav Bbx. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா how to beatbox trap hi-hat. ஸோ இது ரொம்ப ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்பிளான சவுண்டு தான், பட் மோஸ்ட் எஃபெக்டிவ் இன் தி டேர்ம்ஸ் ஆஃப் பீட் பேட்டர்ன்ஸில் போடும்போது. ஸோ இந்த சவுண்ட் எப்படி பண்ணுறது வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, ட்ராப் hi-hat. ட்ராப் hi-hat சவுண்ட் எப்படி இருக்கும்? இந்த ட்ராப் hi-hat கற்றுக்கிறதுக்கு நமக்கு ஒரு 3 ஸ்டெப்ஸ் தான் நமக்கு தேவைப்பட போகுது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நமக்கு ஸ்டெப் 1குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டெப் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மல் பிளெயின் hi-hat. ஸோ நீங்கள் hi-hat பார்க்கல இல்லை கற்றுக்கலன்னு நினச்சிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் இந்த லேபிளை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த hi-hatோட டியூட்டோரியல் போகும். அதை கற்றுக்கிட்டு நீங்கள் இந்த வீடியோக்கு வரலாம். அண்ட் செகண்ட் ஸ்டெப் இஸ் தி நார்மல் ரோலிங் த டங். லைக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சவுண்டு கேட்கும்போதே நீங்கள் எப்படி நான் பண்ணுறேன்றது உங்களால் வந்து இமேஜின் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் லைக் டங்கு இதான் மேல் போர்ஷன் நினச்சிங்க. இது டங்குனீங்கன்னா இந்த இடத்துல சும்மா ஒரு ஆசிலேஷன். ஸோ இதுதான் சொல்கிறேன். இந்த ப்ரொசீஜர் ப்ளஸ் அந்த hi-hat இது ரெண்டுத்தையும் ஃபியூஸ் பண்ணுறது தான் ஸ்டெப் 3. ஸோ இந்த சவுண்டையும் லைக் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் சொன்ன hi-hat இதையும் ஒரு ஃபியூஸாக பண்ணுறது தான் நமக்கு இந்த ட்ராப் hi-hat வரப்போகுது. சிம்பிளான விஷயம் மாதிரி தான் தெரியும், பட் கண்டிப்பாக கொஞ்சம் ஒரிஜினலாக சவுண்ட் கேட்க கண்டிப்பாக ப்ராக்டிஸ் வேணும். இந்த மாதிரி சவுண்ட்ஸ்லாம் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் எடுத்தால் மட்டும்தான் வந்து ரொம்ப ஒரிஜினலாக உங்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இது ஓவராலாக ஸ்டெப் 3ல் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஒரு பீட்டில் போட்டோம் பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் நான் சொல்ல வர்றது. ஸோ ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ட்ராப் hi-hatஆக இருக்க போகுது. பிகாஸ் இது வந்து ஒரு யூஸ்வலாக எந்த ஒரு வைன் கைண்ட் ஆஃப் பீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் வந்து இன்றைக்கி ட்ராப் hi-hat நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் ஃபியூச்சராக நான் வந்து அப்கமிங்காக கன்சிஸ்டன்ஸாக நான் வந்து ஒரு வீக்லி நான் வீடியோஸ் போடலான்ற ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ இதுக்கு உங்களோட ஒரு சின்ன ஹெல்ப் தேவைப்படுது. அதுதான் நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஒரு 2 ஆப்ஷன்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கொஸ்டினும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா கீழே கமெண்ட்டில் வந்து நான் வந்து அந்த கொஸ்டின் உங்களுக்கு நீட்டாக உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த கமெண்ட்டை போய் பாருங்கள். எந்த ஆப்ஷன் உங்களுக்கு ப்ரிஃபர்டுன்றதை வந்து ஜஸ்ட் கீழே வந்து எனக்கு வந்து கமெண்ட் ட்ராப் பண்ணுங்கள். அதில் மெஜாரிட்டியாக எந்த ஆப்ஷன் இருக்கோ ஸோ அதனையே நான் வந்து ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதோட செகண்ட் கொஸ்டின் வந்து பேஸ் பண்ணி டைம் தான் இருக்க போகுது. ஸோ இதை நான் அப்கமிங் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து நான் அந்த கொஸ்டின் நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பீட்பாக்ஸிங் மியூசிக் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை வந்து நீங்கள் கற்றுக்கணும், இல்லை யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட கேட்குறாங்கன்னு நினச்சிங்கன்னா ஸோ கண்டிப்பாக என்னோடய சேனல் வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் போய் சர்வ் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற எஃபர்ட் எந்த அளவுக்கு புரியுது, எவ்வளோ பேர்கிட்ட போய் சேருதுன்றது என்னால் வந்து ஜஸ்ட் ஒரு எவால்வேட் பண்ணிக்க முடியும். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் டுடேஸ் வீடியோ guys. Until next time, this is Keshav Bbx signing off. Peace out. Stay safe guys.